காய்கறிகளை இப்படி வேக வைக்காதீங்க. 99% பேர் காய்கறிகளை தவறாகவே சமைக்கிறாங்க. நான் சொல்றத கேளுங்க. நீங்க தினமும் சாப்பிடுற காய்கறிகள்ல இருக்கும் சத்துக்கள் பாதி போயிடுதுன்னு தெரியுமா? இந்த வீடியோ முழுசா பாருங்க. டிப்ஸ் நம்பர் 1. வெங்காயத்தை நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்க சூப்பர் கிச்சன் டிப். வீட்டில் வாங்கி வைத்த வெங்காயம் சில நாட்களில் முளைக்க ஆரம்பிக்கிறதா அல்லது சீக்கிரம் அழுகி போய்விடுகிறதா? இந்த சிம்பிள் கிச்சன் டிப்ஸ் ஃபாலோ பண்ணினா வெங்காயம் நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். முதலில் வெங்காயத்தை வாங்கி வந்த உடனே பிளாஸ்டிக் இல் வைக்காதீங்க. பிளாஸ்டிக்கில் வைத்தால் உள்ளே சூடு உருவாகி வெங்காயம் சீக்கிரம் கெட்டுப்போகும். அதற்கு பதிலாக காற்றோட்டம் இருக்கும் கூடை அல்லது நெட் பேக்கில் வைக்கவும். வெங்காயத்தை ஈரப்பதம் இல்லாத இடத்தில் வைத்திருக்க வேண்டும். பிரிட்ஜில் முழு வெங்காயத்தை வைக்காதது நல்லது. உருளைக்கிழங்குடன் சேர்த்து வைக்காதீங்க, இரண்டும் சீக்கிரம் முளைக்க ஆரம்பிக்கும். அடிக்கடி ஒரு முறை பார்த்து கெட்டுப்போன வெங்காயத்தை தனியாக எடுத்துவிடவும். இந்த முறையில் வைத்தால் வெங்காயம் நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், முளை வருவது குறையும். அழுகாமல் பாதுகாக்கலாம், பணமும் சேமிக்கலாம். தினமும் மார்க்கெட் போக வேண்டிய அவசியம் இருக்காது. டிப்ஸ் நம்பர் 2. சாதம் உதிரியாகவும் சுவையாகவும் வர சூப்பர் கிச்சன் டிப். சில நேரங்களில் வீட்டில் சாதம் குழையலாகிவிடும் அல்லது ஒட்டிய மாதிரி ஆகி சாப்பிட சுவையாக இருக்காது. இந்த சிம்பிள் கிச்சன் டிப் ஃபாலோ பண்ணினா சாதம் ஹோட்டல் ஸ்டைல்ல உதிரியாக வரும். முதலில் அரிசியை 2 அல்லது 3 முறை நன்றாக கழுவ வேண்டும். இதனால் அதிகமான மாவு நீங்கி சாதம் ஒட்டாமல் இருக்கும். அரிசியை கழுவிய பிறகு 15 முதல் 20 நிமிடம் வரை ஊற வைக்கவும். பிறகு சரியான அளவு தண்ணீர் சேர்க்க வேண்டும். பொதுவாக 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணீர் போதும். சாதம் வேகும்போது 1 டீஸ்பூன் எண்ணெய் அல்லது சில துளி எலுமிச்சை சாறு சேர்க்கலாம். இதனால் கிடைக்கும் பயன்கள்: சாதம் உதிரியாக வரும், ஒட்டாமல் இருக்கும், வெள்ளையாக அழகாக்க தெரியும், சுவையும் அதிகரிக்கும், லஞ்ச் பாக்ஸ்க்கும் பெர்ஃபெக்டா இருக்கும். சாதம் வெந்த உடனே கிளறாதீங்க. 5 நிமிடம் அப்படியே வைத்த பிறகு மெதுவாக கிளறவும். அப்போதுதான் அரிசி உடையாமல் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3. காய்கறிகளை பிரிட்ஜ் இல்லாமலே நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்க சூப்பர் கிச்சன் டிப். வீட்டில் வாங்கி வரும் காய்கறிகள் 2-3 நாட்களிலேயே வாடி போகிறதா அல்லது அழுக ஆரம்பித்து பாதி குப்பைக்கு போகிறதா? பிரிட்ஜ் இல்லாமலேயே சில ஈஸி டிப்ஸ் ஃபாலோ பண்ணினா காய்கறிகளை நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ் ஆகஸ்ட் வைத்திருக்கலாம். முதலில் காய்கறிகளை வாங்கி வந்த உடனே பிளாஸ்டிக் கவரில் கட்டி வைக்காதீங்க. பிளாஸ்டிக் கவரில் காற்றோட்டம் இல்லாததால் ஈரப்பதம் உருவாகி சீக்கிரம் அழுக ஆரம்பிக்கும். காய்கறிகளை ஒரு கூடை அல்லது பம்பு பாஸ்கட்டில் வைத்து வைக்கவும். காற்றோட்டம் இருக்கும் இடத்தில் வைத்தால் நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நேரடி வெயில் படாத இடத்தில் வைத்திருக்க வேண்டும். வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்றவற்றை தனியாக வைக்கவும். இரண்டையும் சேர்த்து வைத்தால் சீக்கிரம் முளைக்க ஆரம்பிக்கும். கீரை வகைகளை நியூஸ் பேப்பர் அல்லது காட்டன் கிளாத்தில் சுருட்டி வைக்கலாம். தக்காளி மற்றும் வெள்ளரிக்காயை கழுவாமல் ஸ்டோர் பண்ணவும். பயன்படுத்தும் நேரத்தில் மட்டும் கழுவ வேண்டும். காய்கறிகளில் ஏதாவது ஒன்று அழுக ஆரம்பித்தால் உடனே அதை தனியாக எடுத்துவிடவும். ஒரு காய்கறி கெட்டால் மற்ற காய்கறிகளும் சீக்கிரம் கெட்டுப்போகும். வாரத்திற்கு ஒருமுறை கூடை அல்லது ஸ்டோரேஜ் பிளேஸை சுத்தம் செய்யவும். ஈரப்பதம் இல்லாமல் வைத்தால் காய்கறிகள் நீண்ட நாட்கள் நல்ல நிலையில் இருக்கும். இந்த முறையில் கிடைக்கும் பயன்கள்: காய்கறிகள் நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அழுகாமல் பாதுகாக்கலாம், பணம் வீணாகாது, தினமும் மார்க்கெட் போக வேண்டிய அவசியம் குறையும், ஆரோக்கியமான காய்கறிகளை பயன்படுத்தலாம். டிப்ஸ் நம்பர் 4. தக்காளி நீண்ட நாட்கள் அழுகாமல் இருக்க சூப்பர் கிச்சன் டிப். வீட்டில் வாங்கி வைத்த தக்காளி 2-3 நாட்களிலேயே சாப்டாகி அழுக ஆரம்பிக்கிறதா அல்லது பிரிட்ஜில் வைத்தாலும் சீக்கிரம் கெட்டு போய்விடுகிறதா? இந்த ஈஸி கிச்சன் டிப் ஃபாலோ பண்ணினா தக்காளி நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். முதலில் மார்க்கெட்டில் இருந்து வாங்கி வந்த தக்காளியை
உடனே பிளாஸ்டிக் கவரில் வைக்காதீங்க. பிளாஸ்டிக் கவரில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதனால் தக்காளி சீக்கிரம் அழுக ஆரம்பிக்கும். தக்காளியை ஒரு கூடை அல்லது ஓப்பன் திரேல பரப்பி வைக்கவும். தக்காளியின் காம்பு இருக்கும் பகுதி கீழே பார்த்த மாதிரி வைக்க வேண்டும். இதனால் உள்ளே காற்று போகாமல் ஃப்ரெஷ்ஷாயிருக்கும். முழுக்க பழுக்காத தக்காளியை ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம். முழுக்க பழுத்த தக்காளியை மட்டும் பிரிட்ஜில் வைக்கவும். தக்காளியை கழுவி வைத்து ஸ்டோர் பண்ணாதீங்க. பயன்படுத்தும் நேரத்தில் மட்டும் கழுவவும். ஏற்கனவே சாப்டான தக்காளியை தனியாக எடுத்துவிடவும். ஒரு தக்காளி கெட்டுப் போனால் மற்றதையும் சீக்கிரம் கெடுக்க வாய்ப்பு இருக்கும். இந்த முறையில் வைத்தால் கிடைக்கும் பயன்கள்: தக்காளி நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷாயிருக்கும், அழுகாமல் பாதுகாக்கலாம், வீணாகாமல் இருக்கும், பணம் சேமிக்கலாம், தினமும் மார்க்கெட் போக வேண்டிய அவசியம் குறையும். டிப்ஸ் நம்பர் 5. காய்கறிகளை எப்படி வேக வைத்தால் சத்துக்கள் குறையாமல் இருக்கும்? சூப்பர் கிச்சன் டிப். பலர் காய்கறிகளை அதிக நேரம் வேக வைத்து அதில் உள்ள சத்துக்களை தெரியாமலே குறைத்து விடுகிறார்கள். சில சிம்பிள் குக்கிங் டிப்ஸ் ஃபாலோ பண்ணினா காய்கறிகளில் இருக்கும் வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் பாதுகாக்கலாம். முதலில் காய்கறிகளை நறுக்குவதற்கு முன் நன்றாக கழுவ வேண்டும். நறுக்கிய பிறகு கழுவினால் அதில் உள்ள சத்துக்கள் நீரில் கலந்து குறைந்துவிடும். காய்கறிகளை மிகச் சிறியதாக நறுக்காதீங்க. பெரிய துண்டுகளாக நறுக்கினால் சத்துக்கள் அதிகமாக பாதுகாக்கப்படும். அதிக தண்ணீர் சேர்த்து வேக வைக்க வேண்டாம். காய்கறிகளை மூடி வைத்து வேக வைத்தால் சத்துக்கள் குறைவாக இழக்கும். திறந்த பாத்திரத்தில் நீண்ட நேரம் வேக வைத்தால் வைட்டமின்ஸ் குறைந்துவிடும். அதிக தீயில் நீண்ட நேரம் சமைக்காதீங்க. மீடியமில் சமைத்தால் சுவையும் சத்தும் இருக்கும். காய்கறி வேகியதும் உடனே அடுப்பை ஆஃப் செய்யவும். சில காய்கறிகளை ஸ்டீம் செய்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. ஸ்டீமில் சத்துக்கள் அதிகமாக பாதுகாக்கப்படும். வேக வைத்த தண்ணீரை தூக்கி எறியாதீங்க. அதை சூப் அல்லது பயன்படுத்தலாம். அதிலும் நிறைய சத்துக்கள் இருக்கும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணினா கிடைக்கும் பயன்கள்: காய்கறிகளில் இருக்கும் வைட்டமின்ஸ் பாதுகாக்கப்படும். உடலுக்கு நல்ல சத்து கிடைக்கும். சுவை அதிகரிக்கும். குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமான உணவு கிடைக்கும். தினசரி ஹெல்தி குக்கிங் செய்ய உதவும்.